finally I get my helmet. So King of இதுதான் நம்மளோட ஹெல்மெட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண போகிறேங்க. அப்படின்னா சைஸ் கம்பேரிசன். ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட் வாங்க போகிறோம் கிங் ஆஃப். ஸோ நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெல்மெட் வாங்கணும், பட் எந்த ஹெல்மெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. நான் என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஏவிஜியில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஹெல்மெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கவே இல்லைங்க. ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டேன், தம்பி அந்த மாடல் மட்டும் இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம தேடி போய் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு க்ரீன் கலர் ஹெல்மெட் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க. பட் என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்க. அங்கே போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெத்தான ஒரு ஹெல்மெட்டை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த என்னது அந்த க்ரீன் கலர் அது என்னடா வின்டர் ஹெல்மெட் தானே, எஸ் அந்த வின்டர் ஹெல்மெட் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அது கிடைச்சா லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. ஓகே பார்க்கலாங்க. ஓகேங்க, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பறக்க பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பில் பண்ணி நாள் போட்டுக்கோங்க. பாக்கிங்க ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம ஹெல்மெட்டை ஒன்று தூக்கிட்டு வர வேண்டியதா. லக் இருந்தால் நம்மளுக்கு அந்த வின்டர் ஹெல்மெட் கிடச்சிருங்க. அப்பப்பப்பா விளாக் பண்ணி கூட நிறைய நாள் ஆச்சு கிங் ஆஃப். மேக்ஸிமம் 8 days ஆச்சு இல்லைடா? ஆமாங்க, 1 week ஆச்சு. அப்பா ஆமாம், நீயும் பார்த்தியா? சூர்யா ப்ரோ தானே? சூர்யா ப்ரோ பாருங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த விளாக். 8 days. ஐயோ அட பாவி, ஸ்பீட் பிரேக்கர் தெரியவே இல்லைங்க. ஸோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சூர்யா ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க. ப்ரோ 8 days ஆச்சு வீடியோ போட்டு, என்ன ஆச்சு வீடியோவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக நம்ம விளாக் கிளம்பும் போதும் தான் அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ ஆயில் போட்டு வண்டியெல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஃபுல்லாக தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதே துண்டை எடுத்து நம்ம வைசரையும் தொடச்சிட்டேங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கண் கலங்கினா எப்படி தெரியும் ரோடு, அந்த மாதிரி இருக்குங்க, பிளர்ராக இருக்குது வைசரால். ஸோ கிங் ஆஃப் ஃபஸ்ட்டு சம்பவத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா இவ்வளோ நேரமாக ஆஃப் ஆகிட்டு கிடக்குங்க. நான் மாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு வந்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக நம்ம விஷ்ணு மாப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்து டேய் கேமராவே ஆஃபில் இருக்குடா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு, அட பாவி கேமரா ஆஃபில் இருக்குது ஆனால் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள இப்போ ஏதாச்சும் கேமரா ஆஃபில் இருக்கா பாடுறா, ஓகேவா? ஸோ இப்படியே செக் பண்ணிகிட்டே வர வேண்டியதாக இருக்குங்க. இல்லைன்னா அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ கரெக்டாக இருக்கும். இதை மட்டும் நாங்கள் பார்க்காம விட்டுருந்தோம்னா. ஏன் அங்கே பார்த்தியாடா, இவ்வளோ பெரிய க்ரௌட்லேயும் ஒருத்தர் டோக் பண்ணிட்டு போயிட்டுருக்காருங்க. அங்கே பாரு பா, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த சிட்டி. எனக்கு சீரியஸாக டோக் பண்ணவே தெரியாதுங்க. எவ்வளோ டிராஃபிக்கில் எவ்வளோ ஜாலியாக டோக் பண்ணிட்டு பேசிட்டே போயிட்டுருக்காங்கப்பா. அட பாவீங்களா, இந்த வண்டியில் அப்படியே பறக்க வச்சிடலாமாடா. ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் தாங்க. பட் அது என்னன்னே தெரிலங்க. எனக்கு க்ரீன் கலர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ இந்த வின்டர் ஹெல்மெட் ரொம்ப 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 பிடிச்சிருச்சுங்க எனக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. விகா மாப்பிள்ள, ஓ ஹெல்மெட் என்ன கம்பெனிடா? விகா இல்லையாடா அது? நான் விகான்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஐயோ அவனா நிறுத்தி போடுறாங்கப்பா. எப்பப்பப்பப்பா அடிக்குதுங்க வெயில், பட்டு பட்டுன்னு நம்ம பட்டு மேலே அடிக்குதுங்க. செல்லக்குட்டி கவலைப்படாத. ராசா ஏன் ராசா மேலே இடிக்க வர? அவர் கொஞ்சம் இருந்தால் இடிச்சிருப்பாருங்க. மாப்பிள்ள இங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்டா. சா ஒரு ப்ரீமியம் டீ ஷாப் ஆரம்பிக்கணும் தாங்க என்னோட கனவு.
ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் டீ தரணும். ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச வேலைங்க. ஏங்க இப்போவே ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஹீட் ஆகிடுச்சு நம்ம பைக்கு. ஸோ பட்டு ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சிட்டிக்குள்ளே வரவே கூடாது கிங்காஃபே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்குங்க. அடித்து பிடிச்சி உள்ளே பூந்து போக வேண்டியதாக இருக்குது. பட் ஜாலியாக இருக்குங்க. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு வழியாக காந்திபுரம் வந்தாச்சுங்க. சட்டு புட்டுன்னு இப்போ ஹெல்மெட் ஷாப்பை தேடணும். ஏங்கப்பா டே எங்கடா போகிறீங்க? என்ன இத்தனை பேர்? அம்மம்மா எவ்வளோ டிராஃபிக்குங்க. முடியலை. என்ன இங்கே கூட அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? இன்னைக்கு மாட்டினோங்க. ஆஹா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டினா தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. மாப்பிள்ள ரூட்டெல்லாம் கிளியராக தெரியும் தானே? இந்த ரூட்டு டே ஹெல்மெட் ஷாப்டா மறந்துருச்சா? போன வாரம் தான்டா வந்தோம். அட பாவி, இந்த ஸ்ட்ரீட் தானே பெரிய ஸ்ட்ரீட்டுங்க. ஓகே ஏண்டா போன வாரம் தான்டா வந்தோம், அதுக்குள்ளே மறந்துருச்சா? என்ன வந்து ரெக்கார்ட் ஆகாது எனக்கு. அட பாவி, எங்கடா ரூட்டை காணோம்? அங்கே இருக்கா? ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ரொம்ப நேரமாக இண்டிகேட்டரு எரிஞ்சுக்கிட்டே இருக்காமா? நான் இல்லைடா ஆமாம் கட் பண்ண போகிறோம். நானும் ரூட் அங்கே இருக்குது கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்குது ரூட்டு. அது தெரியாமல் நான் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, தம்பி ரொம்ப நேரமாக இண்டிகேட்டர் போட்டுட்ருக்கீங்க ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாருப்பா. ஸோ கிங்காஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க விளாக் பண்ண. நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் ஷாப்புக்கு முன்னாடி வந்தாச்சுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே பார்த்தீங்கன்னா விளாக் பண்ண விடுவாங்களா விடலையான்னு கூட தெரியல. போயிட்டு கேட்டு பார்த்துட்டு தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக உள்ள விளாக் பண்ணலாங்க. ஸோ இங்கே தான் ஹெல்மெட் வாங்க வந்திருக்கோம். ஸோ இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டல் பிக் ஷாப்புங்க. ஸோ வந்தாச்சு பாருங்கப்பா. ஸோ இங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு ஜாலியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்க வேண்டியதாங்க. உள்ளே கேட்டு பார்த்து அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணிருக்கீங்க அப்போ. ஸோ அட்லாஸ்ட் கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணன் உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக போய்ட்டு நம்ம எந்த ஹெல்மெட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. நல்லா இருக்காடா? ஸோ இந்த ஹெல்மெட் தாங்க நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பட் இந்த ஹெல்மெட்னா இந்த நேம் என்னன்னா ஹெல்மெட் ஓகே. பட் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் இருக்குது. ஏஎக்ஸ்ஆர் ஆமாங்க. ஓகே ஏஎக்ஸ்ஆர் இதுல என்னன்னா உங்களுக்கு 5000 இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகே 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 டபுள் வைசர் ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே ஓகேங்க. ஸோ கிங் ஆஃப் இந்த ஹெல்மெட் பிடிச்சா கண்ணாண்ட போட்டு விட்டுருங்க க்ரீன் ஆகுது. ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்காடா உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா? லைட்டாக இருக்குது லைட்டாக, ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்காமாண்ணா. எனக்கும் கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆமாம். ஸோ இந்த ஜாலைன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்குதுங்க. ஸோ அதனால தான் என்னால் பேச முடியுமான்னு கூட தெரில. பட் பேசிடுவேன், கொஞ்சம் அந்த பெயின் ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதனால தான். ஆனால் எனக்கு இந்த ஹெல்மெட் தான் நல்லது. ஓகே 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 ஓகேண்ணா ஓகே. ஸோ நம்மளுக்கு பதிலாக நம்ம மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் போட முடியல. ஆனால் கேன் யூ ஹேவ் வாட்டர்னா பிளாக் பண்ணிக்கலாம். வாட்டர் மாப்பிள்ள தண்ணி கொடுத்து தெரியா? ஏன்னா நம்ம பிளாகர்ஸுங்க பிளாக் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால மாப்பிள்ளைய தண்ணி பிடிக்க விட்டோங்க. ஓ அது மட்டும் தான் மாற்ற முடியுங்களா? ஓ சரி 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 ஓகே ஓகே ஓகே. அது காமிங்க. ஓ இதே மாதிரி டிசைன் தான் நம்ம மாற்ற முடியுங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா. நானும் கழட்டினதை பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தேன் இப்போது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இதே மாதிரி தான் நம்ம மாற்ற முடியுமாங்க, என்ன பண்ணுறது? ஸோ கிங் ஆஃப் இந்த ஹெல்மெட் பிடிச்சிச்சின்னா கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹெல்மெட். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா
ஆனால் அது வின்டர் ஹெல்மெட்டுங்க. ஸோ வின்டர் ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கவே இல்லைங்க. கோயம்புத்தூர் முழுக்க சுற்றிட்டேங்க. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். நம்மளுக்கு லக் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிளாக் வைஸர் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அப்படிங்களா? சரி, ஓகே, நானே மாற்றிக்கிறேன் அப்படியும். சரிங்களா? ஓகேண்ணா. லோக்கலில் கொடுத்து மாற்றாதீங்க. அப்படிங்களா? சரி, ஓகேண்ணா. நீங்கள் வந்துச்சுன்னா நானே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகேண்ணா. ஏன்னா லோக்கலில் கொடுத்து. ஸோ ஹெல்மெட் இதெல்லாம் தூக்க மாட்டேங்க. எடிட்டிங்லலாம் தூக்க மாட்டேன். இது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட் பிடிச்சா கமெண்ட் பண்ணி விட்ருங்க கிங் ஆஃப். நல்லா இருக்குதுல்ல மாப்பிள்ள? ஆமாம், பிளாக் கலர் வைஸர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஸோ சூப்பராக இருக்குங்க. பேசிக்காக இந்த ஹெல்மெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டல் தானே? த்ராட்டல் கம்பெனி தானே? ஓ, இது எந்த ஓகே, ஜூடியோஸ்க்கு ஆப்போசிட். ஓகே. ஸோ கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்னதுரா ஜூடியோ இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஷாப் இருக்குது. ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்கப்பா. ஆனால் உங்கள் நேம்னா? ஓ, ரொம்ப 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 சூப்பராக பேசுகிறாருங்க. ஸோ நான் எந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன்னா, நான் முன்னாடியே வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, வின்டர் ஹெல்மெட் தானே தேடிட்டு இருந்தேன். இது இல்லைங்களா? ஆமாண்ணா. சீக்கிரம். ஆமாண்ணா, அது சீக்கிரமாக போயிடுச்சான். ஒரு இடத்துல இருந்துச்சுண்ணா, இந்துஸ்தான் மோட்டார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்திருக்கு. பட் நான் போன டைம் பார்த்தீங்கன்னா சேல் ஆகிடுச்சாங்க. ஸோ அதனால நான் இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேண்ணா. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கிங் ஆஃப் இதுதான் நம்மளுடைய ஹெல்மெட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண போகிறேங்க. அப்படி கிட்ட வாயேன். ஆனால் இது சைஸ் கொஞ்சம் பெருசுங்களாண்ணா? சைஸ் கொஞ்சம் பெருசுங்களா? ஓகே. ஸோ ஆமாண்ணா, கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு. வாவ், நைஸ். ஓகேண்ணா. ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு பிளாக் போடுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. என்ன ரீசன்னா உள்ள பிளாக் இருக்குது, வெளியே வந்து நீங்கள். ஸோ கிங் ஆஃப் இதுதான் நம்மளுடைய ஹெல்மெட். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த ஹெல்மெட் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஸோ இந்த ஹெல்மெட் வாங்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தது வேறு ஹெல்மெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை தான் வாங்க முடியுதுங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்குங்க. ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ எல்லாமே எடுத்தாச்சுக்கிங்க. அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெல்மெட்டை வச்சு தான் பிளாக் பண்ண போகிறோம். அண்ட் அண்ணன் செம ஜாலியாக பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜாலி எனக்குங்க. நான் அப்படியே ஹேண்ட் செக் கொடுத்துருங்க. ரொம்ப 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 பாசமாக பேசுகிறீங்க. இப்படி இருங்க, சூப்பராக இருக்குண்ணா. செம்ம க்யூட்டாக பேசுகிறாருங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறவங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஹெல்மெட் இருக்குது. அப்படியே ஜம்முன்னு நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கிங் ஆஃப். ஸோ ஃபைனலி ஐ கெட் மை ஹெல்மெட். ஸோ நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டை பாருங்களேன் கிங் ஆஃப். ஏதோ செகண்ட் வேர்ல்டு வேருக்கு யூஸ் பண்ண ஹெல்மெட் மாதிரியே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த ஹெல்மெட். சாரி, அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த ஹெல்மெட்டை பார்க்க. இந்த ஆர்மிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த செகண்ட் வேர்ல்டு வேர் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம அப்படியே பே பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் கிங் ஆஃப். ஓகேங்க, நான் அப்படியே பார்த்தீங்கன்னா பே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கிங் ஆஃப். ஸோ ஃபைனலாக கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஸோ அங்கே இருக்குது நம்ம ஹெல்மெட்டு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம ஹெல்மெட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெல்மெட் பேர் என்னடா AXR தானே? ஆமாம், AXR. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது AVGயாக மாறப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதை ஒட்டி நம்ம அப்படியே AVGயாக மாற்றிட வேண்டியது தான். ஸோ அட்லாஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேடி பிடிச்சி எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேங்க. கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ராட்டல் கம்பெனி தானே? ஆமாம், த்ராட்டல் கம்பெனியில் இருந்தாங்க. சாரி, த்ராட்டல் கம்பெனியில் தாங்க அது கிடச்சது. ஸோ எப்படியும் நான் பார்த்தீங்கன்னா வின்டர் ஹெல்மெட் தான் வாங்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹெல்மெட் கூட நல்லா இருக்குங்க. ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் கிங் ஆஃப். ஸோ அது கூட சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி ஆளப்பட்டுக்கோங்க. சரி ஓகேங்க, எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க. பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் கிங் ஆஃப்.